வணக்கம் நேயர்களே, நான் உங்கள் கார்த்திக். நம்முடைய சிறப்பு நேர்காணலில் வழக்கறிஞர் அரசியல் விமர்சகர் ரவீந்திரன் துரைசாமி இணைந்திருக்கிறார். அவரிடம் விரிவாக பேசலாம். வணக்கம் சார். வணக்கம் கார்த்திக். சார், விஜய் அண்ட் காங்கிரஸ் கூட்டணி அப்படிங்கிறது தொடர்ந்து ஒரு பேசு பொருளாவே இருந்துச்சு. இப்போ காங்கிரஸ் தரப்புல இருந்து அதை நேரடியா மறுக்கிற மாதிரியும் பேச்சுக்கள் வருது. திமுக தரப்புல இருந்து எதுவும் ப்ரெஷர் கொடுத்தாங்களா? இல்ல திமுக தரப்பு விரும்புறாங்க. ஓகே, விஜய் அன்டெஸ்டட் நாட் ப்ரௌடு. இப்போ அவங்க ஒரு ஏசி சண்முகம், கண்ணப்பன் இவங்களுக்கெல்லாம் 6 சீட்டு 7 சீட்டு எல்லாம் கூட்டத்தை காட்டினதுக்கே கொடுத்தாங்க. அன்னைக்கு கூட்டணிக்கு வேற ஆள் கிடையாது, பாஜக வேற இருந்து வேற ஆளே கிடையாதுங்கும் போது அதை செய்தாங்க. இப்போ அவங்களுக்கு கூட்டணிக்கு ஆள் இருந்தாலும் ஒரு அச்சம் அவங்களுக்கு இருக்குது. ஒரு வேளையில பாஜகவுக்கு கீழே போய் அன்டெஸ்டட் நாட் ப்ரூவ்டு கையில என்ன ஓட்டுன்னு வராத விஜய் ஒரு லெவல்ல அதிமுக பாஜக அணிக்கு போனாலும் போயிடுவாரோங்கிற ஒரு எண்ண ஓட்டம் தெளிவா மு.க. ஸ்டாலின்ட்ட இருக்குது. அதனாலதான் சீமான் போன்றவங்க நீங்க ஏன் அக்யூஸ்டா போடல? ஒரு ஆக்சிடென்ட் நடந்ததுன்னா டிரைவரை தானே அக்யூஸ் போடணும். விஜய் தானே குற்றவாளி. 7 நாளைக்கு ஒருக்கா வந்தது, 10 பாயிண்ட்ல பேசாம 1 பாயிண்ட்ல பேசினது, லேட்டா வந்தது, வெளியூர்ல இருந்து கூட்டத்தை கொண்டு வந்தது எல்லாமே விஜய்க்கு மிஸ்டேக் தானே இது ஆச்சு. அவரை ஏன் அக்யூஸ்டா போடலைங்கிற கேள்வியே சீமான் தெளிவா கேட்கிறாரு. ஸ்டாலின் ஏன் அக்யூஸ்டா போடலன்னு சொன்னா, அவரை காங்கிரஸ் ரூட்டுக்குள்ள ஒரு 5-6 சீட்டு கை சின்னத்தில் கொடுத்து உள்ள வந்தா ஒரு எதிரிய கைக்குள்ள வச்சு காலி பண்ண மாதிரி இருக்கும்னு ஸ்டாலின் நினைக்கிறார். அதனாலதான் ஸ்டாலினுக்கு நடவடிக்கை இவரு போய் அச்சாம் பூச்சாண்டி கத்தனா கூட சின்ன புள்ளப்பா நீ பிள்ளை பிஸ்கெட் சாப்பிடு, லட்டு சாப்பிடு, பூந்தி சாப்பிடுன்னு கொஞ்சம் விளையாடுறாரு விஜய். மகனுக்கு அவர் ஃப்ரெண்டு மாதிரி வச்சு பாசத்தை காட்டுறாரு. ஸோ காங்கிரஸும் கடைசி கட்டத்தில் நீங்க கொள்கையோட போய் சினிமாவின் அரசியலையும் வீணாக்கி ஒண்ணும் இல்லாம சிவாஜி மாதிரி நீங்க காலி ஆகிறத விட அரசியல் எதிரி கூட சமரசம் பண்ணுங்க, கொள்கை எதிரிய வீழ்த்ததுக்கு இங்க வாங்கன்னு காங்கிரஸ் ரூட்ல விஜய்க்கு காங்கிரஸும் கொஞ்சம் சீட்டை குறைச்சிக்கிட்டு ஒரு 6 to 8 சீட்டு கை சின்னத்துல கிடைச்சா நல்ல கொடுக்கலாங்கிற எண்ணம் ஸ்டாலினுக்கு இருக்கலாம். அப்படி கொடுத்தா அதை உள்ளுக்குள்ள விஜய் நம்பி வந்ததுக்கு எம்எல்ஏ ஆயிருமே, ஸ்டாலின் தந்தாலாம் எம்எல்ஏன்னு ஆதவர்ஜுனா வர வெளிக்காட்டாம மனசளவுல துள்ளி குதிப்பாரு. வானத்துக்கும் பூமிக்கும் ஐயோ லக் அடிச்சுட்டு ஜாக்பாட் அடிச்சுட்டு எம்எல்ஏ எம்எல்ஏ அப்படின்னு இவரு ஆதவர்ஜுனா துள்ளி குதிப்பாரு, தம்பி நிர்மல்குமார் துள்ளி குதிப்பான், இவரு புஷி ஆனந்த் ஐயா துள்ளி குதிப்பாரு, எல்லாரும் துள்ளி குதிப்பாங்க. இதுதான் பலம் நிரூபிக்காத தாவேக்காவோட நிலைமை. தனிச்சு போட்டக்கூடிய சக்தி கிடையாது. ஏட்டு சுரக்கா மண் குதிரைங்கிறத நான் 100க்கு 100 விழுக்காடு உறுதியா இருப்பேன். ஸ்டாலின் விஜய கொஞ்சம் விளையாடுறாரு, தடவி கொடுக்குறாருன்னு சொல்றீங்க. பேரலா பாஜகவும் அதை தானே பண்ணுது. இப்ப சிபிஐ விசாரணைக்கு போய் இவ்வளவு நாள் ஆயிடுச்சு, விஜய்க்கு எந்த நெருக்கடியும் கொடுக்கல. உண்மை மாறுபட்ட கருத்தே இல்லை. சீமான் மட்டும்தான் 2 சனியன்களை மாலையா போட்டுட்டு 3வது ஒரு சனியன் வந்திருக்குன்னு சொல்லிட்டு இருக்கிறாரு. அவன் பேசுறதும் புரியாது, அவன் கூட்டத்தில் இருக்கவனும் கத்துவான், அவனும் கத்துவான், எவனுக்கும் புரியாதுங்கிறதும் ஏட்டு சுரக்கா கறிக்கு உதவாதுன்னு காகித புள்ளின்னு கோழை நாய் விக்கிரவாண்டி ஈரோடு களத்தை விட்டு ஓடிட்டுலாம் சீமான் தான் விஜய் அடிச்சு விளையாடுறது லாபம். ரஜினிகாந்த், அஜித்குமார், கமலஹாசன், தனுஷ், சிம்பு, சூர்யா, கார்த்திக் போன்ற ரசிகர்கள் மத்தியிலேயாவது ஒரு பெரிய ஒரு ஆதரவு சீமான் தான் ஓங்கி அடிக்கிறாரு. விஜயெல்லாம் ஒரு ஆளே இல்லைன்னு கோழை நாய் களத்தை விட்டு ஓடுறான்னு அடிக்கிறாருங்கிறதுல ஒரு ஆதரவு கிடைக்குன்னு, அப்படி ஆதரவு கிடைக்குன்னு இல்லை, ஒரு பெர்செப்ஷன் தோற்றம் அந்த இடத்துக்குள்ள சீமான் இருக்கிறாரு. மற்ற பிஜேபியும் நீங்க சொல்றது மாதிரி அதிமுக பாஜக கூட்டணிக்குள்ள விஜயும் சேர்த்துக்கலான்னு தான் பண்றாரு. நயனார் அதுக்கு இருக்கிறாரு, தமிழிசை இருக்கிறாங்க, என்கிட்ட பேசின என் அண்ணன் எம்ஆர் காந்தியே இருக்கிறாரு. அவரே இருக்கிறாருன்னா அப்புறம் மற்றவங்களை சொல்ல எனக்கு என்ன தார்மீக உரிமை இருக்க முடியும்? ஸோ எல்லாரும் அதை விரும்புறாங்கிறதா 100க்கு 100 உண்மை. விஜய் ஒரு க்ரௌட் புல்லர், ரசிகர் பலம் உள்ளவர். இப்போ நீங்க சொன்ன அந்த சிங்கிள் பிளேயருங்கிறது விஜய் உள்ள வந்தா தானே அது சிங்கிள் பிளேயர் ஃபீல் கிடைக்கும். இப்போ ஏடிஎம்கே விஜய் வந்தா ஒரு பெர்செப்ஷன் கிடைக்கும் நம்புறாங்க. அதான் நான் அந்த இடத்துக்குள்ள ஜானகி சிவாஜி மாதிரி விஜய் சிவாஜி மாதிரி காலி ஆயிடுவாரு. பல நிரூபிக்காத ஒருத்தர் ஓட்டை டிரான்ஸ்ஃபர் பண்ண முடியாதுங்கிற என் கருத்தை தான் பிஎம்ஓக்கு சொல்லியிருக்கிறேன். பிஎம்ஓ பொறுத்தளவுல நாங்கள் என்ன சொல்லியிருக்கோம்னா, பவன் கல்யாண் மாதிரி ஒரு ஓட்ட பலத்தை நிரூபிச்சுட்டாருன்னா அது நமக்கு லாபமா இருக்கும். விஜயகாந்த் பலத்தை நிரூபிச்சுட்டு 14 கூட்டணி வந்தது, கன்னியாகுமரி ஜெயித்து என்டிஏ, தர்மபுரி ஜெயித்து 2 தர்மபுரி ஜெயிக்கிறதெல்லாம் விஜயகாந்துக்கு கான்ட்ரிபியூஷன் தெளிவாக இருந்தது.
அதே மாதிரி பவன் கல்யாண் பலத்தை நிரூபிச்சுட்டு வந்தது மக்களவையில் ஒரு லாபத்தை கொடுத்தது. அதே மாதிரி விஜய் எப்படியாவது மண்குதிரை ஆகாம பலத்தை நிரூபிச்சுட்டு வந்தாருன்னா அந்த பலம் 29ல் லாபத்தை கொடுக்குங்கிறதா என்னோட பார்வை. இப்பவே நீங்க சட்டமன்றத்துக்கு சேர்த்தீங்கன்னா அவரால் டிரான்ஸ்ஃபர் பண்ண முடியாம தோத்து போனாலும் எடப்பாடி என்ன சொல்லுவாருன்னா பார்லிமெண்ட்டுக்கு விஜயை கைக்குள்ள வச்சுக்கிட்டு பாஜக மைனஸ், கிறிஸ்டின் முஸ்லீம் ஓட்டுக்கு மைனஸ்ன்னு கடைசியா 24ல் கலத்தி விட்டார்ல, அந்த வேலையை காட்டுவார். எடப்பாடியை நம்ப முடியாது. எடப்பாடியும் 20 சீட்டுக்கு மேல ஒரு யூடியூபர் மூலமா போய் காங்கிரஸுக்கு ஆஃபர் கொடுத்தவர் தான். அதே மாதிரி விஜயும் காங்கிரஸ் தன்னை சிஎம்மா ஏற்றுக்கிடாதாருன்னு துடிக்கக்கூடியவர் தான். ராகுல் காந்தி கிட்ட நல்ல தொடர்பு உள்ளவங்க தான். ராய்சபா கேட்டவங்க தான். இப்பவும் ஜோதிமணி அதை சொல்றாங்க, மாணிக் தாகூர் சொல்றாரு, கார்த்திக் சிதம்பரம் சொல்றாரு, எல்லாரும் சொல்றாங்கன்னு சொல்லும்போது பாஜக அலர்ட்டா இருக்கணும், மோடி அலர்ட்டா இருக்கணுங்கிற 29க்காக இருக்கணும் கருத்தை நான் முன் வைக்கிறேன். அவங்க அசம்பிளி ஓரியன்டாட்டு அவங்க பேசுறதும் அவங்க தளத்துல இருந்து பார்த்தா நியாயமானதுதான். தமிழ்நாட்டுல பாஜக வீக்கா இருக்க மாதிரி காங்கிரஸும் வீக்கா தான் இருக்கு. சொல்ல போனா பிஜேபியாவது மத்தியில ஆட்சியில இருக்கு, காங்கிரஸ் மத்தியிலையும் வீக்கா தான் இருக்காங்க. அப்படி இருந்தும் விஜய் ஏன் காங்கிரஸை விரும்புறாரு? ஈவன் எடப்பாடி கூட காங்கிரஸை விரும்புறதுக்கான காரணம் என்ன? பாஜகவை விட எதிர்ப்பு ஓட்டு இல்ல, ஆதரவு ஓட்டும் இல்ல. சீமான் சொல்ற மாதிரி ஆதரவு ஓட்டும் இல்ல. கார்த்திக் சிதம்பரம் தீயில மிதிச்ச மாதிரி சீமான் அடிச்ச அடியில பதறாரு பாத்தீங்களா? ஆதரவு ஓட்டும் இல்ல. பார்லிமெண்ட்னா 4 விழுக்காடு, அசம்பிளினா 2-3 விழுக்காடு. இதுதான் காங்கிரஸ் அப்படிங்கிற ஒரு கருத்து காங்கிரஸ் மேல இருந்தாலும் கிறிஸ்டின் முஸ்லீம் ஓட்டு காங்கிரஸை வச்சு வருங்கிற ஒரு கேட்லிஸ் போல்ஸ்ங்கிற ஒரு நம்பிக்கை அரசியல் கட்சிகளுக்கு இருக்கு. அதுதான் காங்கிரஸுக்கு பலம். எதிர்ப்பு ஓட்டு இல்லை, கிறிஸ்டின் முஸ்லீம் ஓட்டு வரும்னு நம்பிக்கை இருக்குது. சீமான் தான் ஈழத்தமிழர்களை கொண்டு குவிச்ச கட்சி. காவிரி, முல்லை பெரியாறு, கச்சத்தீவு இதெல்லாம் தமிழருக்கு துரோகம் செய்த கட்சின்னு காங்கிரஸை பலகீனப்படுத்த வேலையில சீமான் ஈடுபடுறாரு. இதுல நான் ஒரு வரலாற்று உண்மையை சொல்றேன். 2009ஆம் ஆண்டு சீமான் இன அழிப்ப அந்த விஷயத்துல கலைஞரை தான் தமிழின துரோகின்னு பெருசா எடுத்து பிரச்சாரம் பண்ணாரு. பெரிய கூட்டம் பெரிய அளவில் இருந்தது. அந்த தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழகம் 22 தொகுதிக்கிட்ட நின்னாங்க. அதுல அவங்க தென் சென்னை பிராமணர் வாக்குல ஒரு கோனார் சித்தலப்பாக்கம் ராஜேந்திரன் ஒரு யாதவர் வெற்றி பெற்றாங்க. இப்போ யாதவர்களுக்கு எடப்பாடி கிட்ட ஒண்ணுமே இல்லை. ராய்சபா கூட கோகுலேந்திரா சகோதரி ஏமாத்திட்டு இருக்கிறாங்க. அதுதான் இன்னைக்குள்ள அதிமுக, ஜெயலலிதாவுக்கு அதிமுகவுக்கும் எடப்பாடிக்கு அதிமுகவுக்கும் உள்ள வித்தியாசம். CV சண்முகம் மிரட்டி ராய்சபா வாங்க முடியுது, கோகுலேந்திராவுக்கு இல்லைங்கிற சூழல் இருக்குது. ஸோ ஒரு தென் சென்னை, திருவள்ளூர், பொள்ளாச்சி, கரூர், தம்பித்துறை, இந்த 4 இடங்க தான் அவங்க. தம்பித்துறையும் ஒரு ரோல், முக்கியமான ரோல் தான். தம்பித்துறைக்கும் ஒரு செல்வாக்கான தலைவர் தான். ஜெயலலிதா அம்மையார் காலத்திலேருந்தே அவர் இருக்கிறார். இந்த 4 இடம் தான் திராவிட முன்னேற்ற கழகம் தோல்வி அடைஞ்சது. ஆனால் காங்கிரஸ் 15 சீட்டுங்க நின்னாங்க. 15 சீட்டுல 8 சீட்டு தோத்து போயிட்டாங்க. அப்போ திராவிட முன்னேற்ற கழக தொண்டர்கள், தமிழ் உணர்வாளர்கள் காங்கிரஸுக்கு 2009ல் போடல. மீண்டும் சீமான் காங்கிரஸுக்கு எதிராக அதை உருவாக்க நினைக்கிறார். காங்கிரஸுக்கு அந்த மைனஸை உருவாக்க நினைக்கிறாரு. அதனால கட்சி பற்றில இவர் கார்த்திக் சிதம்பரம் சீமான் மேல கோவப்படுறார். சீமான் அவருக்கு அரசியல் அவர் பண்றார். நீங்க எடப்பாடி காங்கிரஸ் எதிரியா பார்க்கல, ஸ்டாலின் காங்கிரஸ் அசட்டா தான் பார்க்கிறார். ஒரு காம்பினேஷன் கெமிஸ்ட்ரிக்கு அசட்டா தான் பார்க்கிறார். சீமான் மட்டும்தான் காங்கிரஸை எதிரியா பார்க்கிறாரு. பட் காங்கிரஸுக்கு எதிர்ப்பு ஓட்டு இல்லைங்கிறது உண்மை. இன்னும் வெளிப்படையா சொல்ல போன்னு சொன்னா 9ல் இருந்த அந்த எதிர்ப்பு 2019ல் போயிட்டு, அதான் உண்மை. மீண்டும் சீமான் அதை உருவாக்க நினைக்கிறார். கரூர் விஷயத்துக்கு அப்புறம் ரொம்ப நாள் குவைட்டா இருந்த விஜய் இப்போ SIR விஷயத்துல கையை வச்சிருக்காங்க. SIRக்கு எதிராக போராட்டம் வீடியோ மூலமா விழிப்புணர்வுன்ட்டு பண்றாங்க. இது உங்களுக்கு பாசிட்டிவா அமையுமா? இது எந்த கட்சியை டேமேஜ் பண்ணுன்னு நினைக்கிறீங்க? SIR விஷயத்துல மத்திய அரசு பாஜகவை கடுமையா விமர்சிக்கிறது சீமான் மட்டும்தான். ஸ்டாலினே இல்லை, விஜய் இல்லை. இப்ப விஜய் கேட்டனால சொல்றேன். விஜய் வட இந்திய வாக்காளர்கள் எல்லாம் பாஜக வாக்காளர்கள் பிகாரிய நம்ம மேல திணிக்கிறான்னு சொல்லுவாரா? இதான் மக்கள் மத்தியில விஜய் அம்பலப்பட்டு மண்குதிரையா போக வேண்டிய இடம் இதுதான். TSS மணிக்கு இது புரியல. இது இந்தியா டுடே மணிக்கு இது இப்பதான் லேட்டா விளங்குது. பிரியனுக்கு சுத்தமா புரியல. அப்போ மக்கள் ஏமாளி கிடையாது. சீமான் இந்த இஷ்யூவை எடுத்து பண்ணும்போது தெளிவா பீகார்ல அப்பா அம்மாவுக்கு ஓட்டு இருந்தா இங்க ஓட்டு போடலான்னு சொல்றாங்கிறதுல பாஜகவை டைரக்டா அடிக்கிறாப்புல. நான் வேற சில மூவ்ஸ் பண்ணாலும் கூட சீமான் என்ன பண்றாருங்கிறதான் நம்ம சொல்ல முடியும்.
அவர் டைரக்டா அடிக்கிறாப்ல. இப்படி பாஜகவை விஜய் டைரக்டா அடிக்கிறாரா? ஒரு கிறிஸ்டின் முஸ்லிம்ஸை திருப்திப்படுத்துறதுக்கு ஜனநாயகம் படத்தை அவங்க பார்க்காம விட்டுறக்கூடாதுங்கிறதுக்காக ஒரு எஸ்ஏஆர் எதிர்ப்பை விஜய் பண்றாரு. அதே வேளையில விஜய் ஷாருக் கானோட பெரிய டான்சர்னு சொல்லக்கூடிய பீகாரி இருக்கிறாங்க. பீகார்ல கூட இப்ப விஜய் பிரச்சாரம் பண்ணுனா காங்கிரஸுக்கு பெரிய லாபம் வருங்கிற பேச்சு எல்லாம் தினமலர் தினத்தந்தில எல்லாம் பார்த்துருப்பீங்களா? டெய்லி பத்திரிகையில பார்த்தோம் இல்லையா? பட் ஏதோ நல்ல வேளை அவங்க அப்படியெல்லாம் இருக்காது, அவன் சினிமா பார்த்து ஓட்டு போட மாட்டான் பீகார்காரன், இவரை கூப்பிடலன்னு நினைக்கிறேன். பட் அவன் சினிமா பார்ப்பான், ஷாருக் கானோட பெரிய டான்சர்னு பார்ப்பான். அப்போ அவனை அடிச்சு விஜய் விளையாடினாருன்னா சினிமா வசூல் பாதிக்கும். இப்போ நீங்க விஜய் இதை சினிமா வசூலையும் கருத்துல கொண்டு தான் நீங்க பார்க்கணும். இதுல பறையர் தேவேந்திர குல வேளாளருக்கு 5 விழுக்காடு இடஒதுக்கீடு உயர்த்தி கொடு, பிரியாரிட்டி ரெசல்யூஷன் கலைஞர் கொண்டு வந்தது தப்பு, அதை எடப்பாடி கொங்குல ஜெயிக்கிறதுக்காக வெள்ளாள கவுண்டர் பிளஸ் அருந்ததியர்னு போறதுல அவர் ரெட்டலைக்கு ஓட்டு போட்ட தேவேந்திர குல வேளாளர்களையும் பறையர்களையும் ஏமாளி இழிச்சவாரன் பைத்தியக்காரன் நினைக்கிறாரு, அது தப்புன்னு சீமான் திமுகவையும் அதிமுக அடிக்கிறாரு. இது ஸ்டாலினுக்கு தான் கன்சால்டேட் ஆகும். அவங்களும் ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலில் அருந்ததி வாக்க தான் கன்சால்டேட் பண்ண முயற்சி பண்ணாங்க. இது நடக்கும். விஜய் இதுல ஒரு கருத்து சொல்லணுமா இல்லையா? மண்குதிரையா இருக்கக்கூடாது இல்லையா? ஏன் மண்குதிரையா இருக்கிறாரு? கருத்து சொன்னா இங்க பறையர் தேவேந்திர குல வேளாளர் படம் பார்க்கறது கொஞ்சம் வருத்தப்படுவான். ஒரு தடவை பார்த்தா கூட ரிப்பீட் பண்ண மாட்டான். அங்க அருந்ததியரும் பிற மொழியாளர்களும் சுத்தமா தமிழ்நாட்டில் மட்டும் இல்ல, ஆந்திரா, கர்நாடகா, தெலுங்கானா 3 இடத்துலையுமே அருந்ததியர் பிற மொழியாளர்லாம் விஜய்க்கு படத்துக்கு நாமத்தை சாத்திடுவான். இவன் நமக்கு எதிராக இருக்கான், இவன் டான்சர் ஃபைட்டர், நம்ம இவனை என்கரேஜ் பண்றோம், இவன் ஒரு சீமான் அரசியலை பண்றான்னு விஜய் வச்சிருவாங்க. அப்போ சீமான் அரசியல் உண்மையான ஜென்யூனான தெளிவான அரசியல். விஜய் அரசியல் சந்தர்ப்பவாத பச்சோந்தித்தரமான வியாபார அரசியல். சினிமா வியாபாரம் பாதிக்குங்கிறதுக்காக அவர் சார்லையும் ஒரு நீக்கு போக்கோட நெளிவு சுழிவோட தான் அப்படியே இருப்பாரு. ஜான் ஆரோக்கியசாமிக்கு பிராண்டிங் பணம் கொடுத்துருக்குது, படத்துக்கு வசூலை பாதிக்கிறதுக்கு இல்லை, படம் வசூல் பாதிக்காமல் தான் அந்த முடிவு எடுப்பாரு. ஸோ இதுவரை அவர் சாரை எதுக்குறான்னு தான் தெரியும். சீமான் எப்படி எதுக்குறாரு, இவர் எப்படி இருக்காருங்கிறத ஆய்ந்து பார்த்தா மக்களுக்கு தெளிவா தெரியும். இவர் டான்ஸை ரசிக்கக்கூடிய பீகாரிகளுடைய சினிமா ஆதரவை இழக்க தயார். ஜனநாயகன் ரிலீஸ்க்காக விஜய் வந்து ஒரு மாதிரி யாரையும் எதிர்க்காம அரசியல் பண்றதா சொல்றீங்க. ஒருவேளை இப்ப ஜனநாயகன் வந்து ஜனவரியோட முடியுது, அதுக்கப்புறம் அவருக்கு எந்த படமும் இல்லை, அதுக்கப்புறம் அவர் ஒரு மாதிரி அக்ரெசிவான பாலிடிக்ஸ்ல பொய் சொல்றாரு. கடைசி படங்கிற அவர் சொல்றது பொய். அவர் சொல்றது தண்ணியில தான் எழுதணும். 5 வருஷம் அவர் நடிக்காம இருந்தா 55 வயசு ஆயிரும். அதுக்கு பிறகு அவருக்கு மார்க்கெட்டு இருக்க வாய்ப்பு இல்லை. அதுக்கெல்லாம் விழுந்துருவாரு. டல் ஆயிட்டாரு, ஃபேஸும் கீழே விழுது, அந்த முகப்பொலிவும் விழுது. அதனால அவர் மார்க்கெட்டு கீழே போகும். சிவகார்த்தியம் போன்ற யங்ஸ்டர்ஸ் எல்லாம் ஏறி வராங்க. அவரே துப்பாக்கியை கொடுத்துட்டாருன்னு வைங்களாம். பட் அவருக்கு வந்து யாரையும் பகைக்காம இருந்தாதான் சினிமா மினிமம் கேரண்டிக்கு நல்லது, சினிமா வசூலுக்கு நல்லது. அதனால அவர் யாரையும் பகைக்க மாட்டார். சீமானுக்கு அது இல்லை, யாரையும் பகைப்பாரு, பகிச்சுட்டு தான் அவர் அரசியல் பண்ணிட்டு இருப்பாரு. விஜய் பகைக்க மாட்டார். நீங்க இது கடைசி படங்கிற அந்த எண்ண ஓட்டம் மட்டும் விஜய் மனசுக்குள்ள இருக்காது. இன்னும் நடிக்கணுங்கிற எண்ண ஓட்டம் தான் அவர்கிட்ட இருக்கும். ஒரு மலையாள நடிகர்கிட்ட சொல்லும் போதே அரசியல் பிளாப் ஆகி போச்சுன்னா நான் சினிமா நடிப்பேன்னு தான் சொல்லியிருக்கிறார். அப்போ நடிக்க வரும்போது ஒரு திரைக்கலைஞனா யாரையும் பயக்க மாட்டார். ஒரே ஒருத்தரை மட்டும் பயக்கிறாரு, பாஜக காரங்களை மட்டும் பயக்கிறாரு. ஏன்னா இங்க வந்து பாஜக எதிர்ப்பு உச்சம். மெர்சல் படத்துல ஜிஎஸ்டியில் பகிச்சாரு, அப்புறம் பாஜகவை ஒவ்வொரு இதுலையும் பகிச்சாரு, சிஏஏல பகிச்சாரு. ஏங்க ஒரு பார்லிமெண்ட் எலெக்ஷன்ல இவர் கட்சியை ரெஜிஸ்டர் பண்ணல, லெட்டர் பேடை வச்சுக்கிட்டு சிஏ எதிர்ப்பு மட்டுமா அறிக்கை விடணும்? அது யாருமே எடுக்கல. உதயநிதி ஸ்டாலின் தெளிவா நின்று 39 வரையும் இவரை வெட்டு செல்லாத நோட்டுன்னு ஜெயலலிதாவே நிரூபிச்சுட்டாங்க. ஜெயலலிதா செல்லாத நோட்டுன்னு நிரூபிச்சவரை வச்சு நம்ம சிஏஏ விஜய் எதிர்க்கிறார், விஜய் ரசிகர் எதிர்க்கிறாருன்னு யாரும் பேசாதீங்கன்னு ஆர்கனைஸ் பண்ணி 39 எம்பியும் ஒரு தெளிவுபடுத்திட்டாரு. திருமாவளவன் ரவிக்குமார் கூட பேசல, நவாஸ்கனி பேசல, யாருமே அதை பேசல. உடனே பார்த்தாரு, மைக் படத்தை போட்டு உலக தமிழர்கள் மத்தியில் பிரபாகரனுக்கு அடுத்தபடியா தமிழர்கள் தலைவராக பார்க்கறது சீமானை தான். கலைஞரை கூட இல்லை, கலைஞரை திராவிட தலைவராக தான் பார்க்குறாங்க. வேலுப்பிள்ளை பிரபாகரனுக்கு அடுத்தபடியா சீமான தமிழர் தலைவராக உலகளாவிய நாடுகளில் உள்ள தமிழர்கள், அதை மாநில உள்ள தமிழர்கள் தான் பார்க்குறாங்க. அவங்க தான் இங்கே உள்ள என்டிகேக்கே ஃபண்ட் பண்ணுறாங்க. ஸோ அவங்க ஆதரவில் படம் ஓடணுங்கிறதுக்காக மைக்கை போட்டார். ஸோ தூண்டிக்காரனுக்கு மதப்பெயிலே கண்ணு, சோழியங்குடுமி சும்மா ஆடாது, ஆதாயம் இல்லாமல் செட்டியார் ஆற்றுல போக மாட்டார். செட்டியாருங்கிற இந்த சமூகத்தை நான் குறைப்படுத்தி சொல்ல, ஒரு வியாபாரம் பண்ணக்கூடியவங்கிற அர்த்தத்தில் தான் நான் சொன்னேன். அது நாடாக இருந்தாலும் சரி, யாருனாலும் சரி. ஸோ இந்த இடத்துக்குள்ள விஜய் கெடுகட்டி காரிய காரியத்தில் தெளிவான ஆளு, தெளிவாக ஒரு காரிய ஆளாட்டு தான், வேற மற்ற வார்த்தை ஒன்று சொல்லாண்டாம்.
ஆளாட்டு தான் அவர் தெளிவாக போயிட்டுருக்காரு. சினிமா பிராண்டிங்கிறது அவருக்கு ரொம்ப முக்கியமானது. 2வது நாளே சக்ஸஸ் மீட் கொண்டாடுவார். ஏன்னா படம் தோல்வியும்பான், படத்தை எதிரி அடிக்க பார்ப்பான். அப்போ நம்ம சக்ஸஸ் மீட் காட்டி வெற்றியும்பா, அது தப்பு இல்லை. ஸ்ட்ராட்டஜி ஒரு எந்த தொழிலையும் முதலீடு பண்ணி தொழிலில் மேலே வர்றது ஒருத்தருக்கு இயல்பாக உள்ளது. அதையும் அவர் மார்க்கெட்டிங் இதையும் தொழில் இதுக்கு அதுக்கு சொல்வார். 4 வரை பிடிச்சி அங்கே வசூல் இங்கே வசூல் அப்படி இப்படின்னு யாரும் கன்ஃபார்ம் பண்ண முடியாது, அடிப்பார். எங்கே மாட்டிக்கிட்டாருன்னா தேர்தல் ஆணைய புள்ளி வரும், எங்க விஜய் மண்குதிரை வேலையை ரவீந்திர சாமிகிட்ட காட்டாதீங்க, இவ்வளவு வார்டு இதில் 200 போட்டுக்கிட்டு 3வதுன்னா ஆதாரத்தை கொடுன்னு சொல்லும்போது தினத்தந்தி ஓடிட்டான், டைம்ஸ் ஆஃப் இந்தியா ஓடிட்டான், கஸ்தூரி சங்கர் ஓடிட்டாங்க, சவுக்கு சங்கர் ஓடிட்டாங்க. ஆதன் மாதேஷ் மட்டும் ஆனஸ்டா நீங்கள் சொல்லுதாங்க கரெக்டு, புள்ளி வரம் இல்லை அவங்கள்ட்டன்னு போயிட்டாங்க. இப்பவும் கருத்து கணிப்பு மோசடிகளை பண்ணும்போது பிரசாந்த் கிஷோர் 23 போட்டாருங்க, 3 தானே வந்து வருது. போலரைசேஷன் வன்னியர் வர்சஸ் பரையர்னு வந்தா விக்கிரவாண்டி களத்தை விட்டு கோலத்தனமாக ஓடின உங்களால் ஒன்றுமே தாக்கு பிடிக்க முடியாது விஜயனி நம்ம அடிச்சு நொறுக்கிறோம். அது பொதுமக்களை இவன் ஆதாரத்தோட தெளிவாக சொல்கிறாங்கிறது தெளிவாக தெரியுது. பட் சினிமாவை பொறுத்தளவில் அது உண்மையோ பொய்யோ எப்படி இருந்துட்டு போட்டு அதை சொல்றது அந்த துறை வளர்ச்சிக்கு நல்லது தான். ஆர்எம்னி கொஞ்சம் நியாயமாக சொல்வார். எம்ஜிஆருக்கு மக்கள் திலகத்தின் மாபெரும் வெற்றி சித்திரம்னு இதே கண்ணியை சொன்னார். டக்குன்னு அது உலகம் சுற்றுவாலைவனையும் உரிமை குரலையும் தாண்டாதுன்னு சொன்னதும் மக்கள் திலகத்தின் மற்றொரு வெற்றி சித்திரம்னு மாற்றினார். இப்படி யாரும் ஆனஸ்டா ஆர்எம்ஐ மாதிரி மாற்ற மாட்டாங்க. இது உலகம் சுற்றுவாலையும் உரிமை குரலையும் தாண்டுன்னு சொல்லுவாங்க. அவர் அது ஆனஸ்டாக சொன்னார். மற்ற திரையுலகில் அதை எல்லாருமே வந்து விஜயகாந்த் தரப்பு வந்து மதுரையில் 100 நாள் ஓட்டிக்கிட்டு ராமநாதபுரம் மதுரை எல்லா இடமும் போஸ்டர் போட்டு வசூலை பெருக்குவாங்க. அது இயல்பானது, ஏற்றுக்கொள்ளத்தக்கது. ஒரு தொழிலுக்கு விஜய் பண்ணுறதும் தவறு இல்லை. அது எல்லாரும் தொழிலில் மேலே வரணும்னா செய்வாங்க. பட் அரசியல் அப்படி இல்லை. அரசியலில் பண்ணால் நெத்தி அடியாக அடித்து ஊதி பறக்கக்கூடிய பலூனில் பலம் நிரூபிக்காதவர். 214 போடணும்னு சொன்னால் மண் குதிரை 1000 பப்ளிக் மீட்டிங்னு சொல்லி 2 மீட்டிங் போட முடியல. சாட்டை துறைமுறை வச்சு சுரண்டை கூட்டம்லாம் நாம் தமிழருக்கு ஆயிரக்கணக்கான பேர் சீமான் வராமல் இசை மதிவாணனும் இவர் சாட்டை துறைமுறை கூட்டின்னு சொல்லும்போது நீங்கள் நிரூபிங்கன்னு நம்ம கேட்கும்போது அதில் திணறுவாங்க. விஜய் வந்து தொடர்ந்து பாஜக எதிர்ப்பு தான் முன்னெடுக்கிறதா சொல்றீங்க. ஆனா அவர் வந்து நேரடியா திமுகவை மட்டும் தானே அட்டாக் பண்றாரு. ஸோ திமுக எதிர்ப்புங்கிறது தமிழ்நாட்டில் எப்பவுமே ஒரு ஓட் பேங்க் இருக்கு, அதை அவர் செக்யூர் பண்ண பாக்குறாரு தானே. அது கொஞ்சம் அவருக்கு வரும் தானே. அவர் அப்படி கணக்கு போடுறாரு. பிரசாந்த் கிஷோரும் பாஜக எதிர்ப்பை ஆளுங்கட்சியான பாஜக எதிர்ப்பை மையமாக வச்சு, நிதிஷ்குமார் எதிர்ப்பை மையமாக வச்சு தான் அவர் இது பண்ணார். அதில் காங்கிரஸுக்கு போட்ட அப்பர் காஸ்ட் ஓட்டு கொஞ்சம் அவருக்கு வரத்தான் செய்யுது. அவர் நினச்சது மாதிரி போட்டி என்டிஏக்கும் பிரசாந்த் கிஷோருக்கும் இல்லை. அவர் போலரைசேஷனில் அவர் அடிபட்டு போனார். ஒரு 3.5 விழுக்காடு வாக்கெடுத்தார். விஜய் அவரை மாதிரி கேண்டிடேட் போட்டுக்கிடுவாரா, மண்குதிரையாக இருப்பாராங்க தான் என்னோட கேள்வி. கேண்டிடேட் போட்டுக்கிட மாட்டாருங்கிறத தான் நான் விஜயை பற்றி நான் வைக்கிறேன். லெஸ் தான் பிரசாந்த் கிஷோர், லெஸ் தான் கமலஹாசங்கிறது தான் விஜயை பற்றி என்னோட கணிப்பு. இதில் டிஎஸ்எஸ் மணி போன்றவங்க என்ன பேசினாலும் சரி, இந்தியா டுடே மணி பேசினாலும் சரி, பிரியன் பேசினாலும் சரி, முதல்ல மண்குதிரை இல்லைங்கிறத நீங்கள் பிப்ரவரியில் தான் நிரூபிக்க முடியும். நான் மண்குதிரைங்கிறதுல தெளிவாக இருக்கிறேன். ஏன்னா அவர் வந்து ஏற்கனவே நான் சொன்னது மாதிரி ஜாதிவாரி கணக்கெடுப்பு பண்ணி ஒன்று வைங்க. இது வந்து வட தமிழகத்தில் ஒரு போலரைசேஷன் அளவு கொண்டு போகும். 10.5 ஜாதிவாரி கணக்கெடுப்புங்கிறது. சீமான் ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தாமல் இடஒதுக்கீடு கொடுத்தது தப்பு. நீ கல்லருக்கு எவ்வளவு கொடு, மறவருக்கு எவ்வளவு கொடு, அகமுடையாருக்கு எவ்வளவு கொடு, யாதவருக்கு எவ்வளவு கொடு, செங்குந்தருக்கு எவ்வளவு கொடுன்னு எண்ணி கொடு, அளந்து கொடுன்னு சீமான் தெளிவாக சொல்றாரு. இப்படி சொல்றதுல பாமக அன்புமணி நிலைப்பாட்டிலேருந்து சீமான் மாறுபட்ட நிலைப்பாட்டுக்கு வராரு. அதுக்குள்ளேயும் நீ எண்ணி அதிகம் இருந்தா கொடுன்னு சொல்றாரு. பட் அவரோட அரசியல் வந்து எடப்பாடியையும் ஸ்டாலினையும் இதில் அடிச்சு தெளிவாக நிற்கிறாரு. அங்க வட தமிழகத்தில் ஸ்டாலின் அணிக்கும் எடப்பாடி அணிக்கும் தான் பாமக இன்க்ளூசிவாக இருந்தால் போலரைசேஷன் வரும். அதுக்குள்ள சீமான் வந்து போலரைசேஷனை மீறி இது செஞ்சிக்கோட்டை இல்லை, காடவர் கோன் கோட்டை, செஞ்சிக்கோட்டை மராட்டி கோட்டை இல்லை, கோன் கோட்டைன்னு அவர் சொல்ல முடியும். ஒன்னையாடா அடிக்க சொன்ன, பறையதானே அடிக்க சொன்னோன்னு சீமானால கேட்டு நிற்க முடியும். மேல்பாதி மங்கலம் ஆலய நுழைவு வந்து திராவிட கட்சிகள் வந்து அதுக்கு எதிராக இருக்காங்க, நான் தான் இருக்கேன்னு சொல்லி அதிமுக அடிச்சு நிற்க முடியும். வீரப்பனை ஜெயலலிதா என்கவுண்டர் பண்ணது சரின்னு இப்போ எடப்பாடி பேசிடுவாரான்னு கேட்டு இஷ்யூ எடுத்து நிற்க முடியும். எந்த இஷ்யூவும் இல்லாத விஜயால வன்னியர் பரையர் போலரைசேஷன் வரும்போது விக்கிரவாண்டியில் களத்தை விட்டு ஓடின விஜயால எப்படி வட தமிழகத்தில் நிற்க முடியும்? பிரசாந்த் கிஷோரோட மோசம் போயிடுவார். இதுதான் நான் களத்துல இருந்து வந்தவங்கிறனால எனக்கு சொல்ல முடியுது. ஏசியூரும் அரசியல்வாதிகளுக்கு இது தெரியல. நான் களத்துல இருந்து வந்தவன் தெளிவா இதை சொல்றேன்.
விஜய்க்கும் இதெல்லாம் தெரிஞ்சிருக்குது. அதனால தான் அவர் தனிச்சு போட்டியிடுறதுக்கான இஷ்யூம் எடுக்கல, தனிச்சு போட்டியதுக்கான முஸ்தீப் எதுவும் செய்யல. இதுதான் விஜய்க்கு ஸ்டேட்டஸா இருக்குது. ஓகே, நீங்க விஜய் தனிச்சு போட்டியிட மாட்டாருங்கிறத உறுதியா சொல்றீங்க. காங்கிரஸ் வந்து திமுக கூட தான் பயணிக்க போறோங்கிறதையும் உறுதியா சொல்லிட்டாங்க. இப்போ விஜயை வந்து தன் பக்கம் இழுக்கிறதுக்கு பாஜக இன்னும் தொடர்ந்து முயற்சிகள் பண்ணுமா? அந்த எண்ணம் அவங்களுக்கு இருக்கா? மோடியை பொறுத்தளவுல கஷ்டப்பட்டாது விஜய் தனிச்சு போட்டி எடுக்கிற ஓட்டு தான் லாபங்கிறது எங்களோட கருத்து. இங்க உள்ள லோக்கல் பாஜக தாங்கள் எம்எல்ஏ ஆகிறதுக்கு விஜய்க்கு பிரச்சாரம் பயன்படும்னு அவங்க கருதுறாங்க. தமிழிசை, நயினார் போன்றவங்கலாம் கருதுறாங்க. அவங்க முயற்சி பண்ணலாம். பட் அந்த இடம்ங்கிறது வந்து பாஜகவுக்கு கீழே தாங்கிறத எடப்பாடியே அதை தெளிவுபடுத்திட்டாரு. இவர் ராஜேந்திர பாலாஜியும் தெளிவுபடுத்துறாரு. குறிப்பா மோடியை பார்க்கறதுக்கு எடப்பாடி கோயம்புத்தூர் வந்திருக்காருனால 2வது இடத்துல பெரிய கட்சியா பாஜகவை தான் வைக்கிறாருன்னு அர்த்தம். இதுல பாஜகவை கலத்தி விட்டுட்டு விஜயை சேர்த்துடணும், பாஜகவுக்கு ஒரு ஃபுட்கோலே கிடைக்கக்கூடாதுன்னு நினைக்கக்கூடிய எல்லா கிறிஸ்தவ புத்திசம் இல்லை, பெரும்பாலான கிறிஸ்தவ முஸ்லீம்கள், திராவிட இயக்கத்தை சேர்ந்தவங்க, தமிழ் தேசியவாதிகள், ஆன்டி பிஜேபி ஆட்கள் ஊடகத்தில் கருத்துருவாக்கம் பண்ணுறாங்க. அது அவங்க உரிமை. பட் நடக்க விஷயங்கள் வந்து விஜயை புறந்தள்ளிக்கிட்டு மோடி சீமான அண்ணாமலை ரோட்டில் ப்ரொஜெக்ட் பண்ணிடுவாரோங்கிற அச்சத்தில் தான் எடப்பாடி பழனிசாமி உள்ளே வந்தார். இங்கே உள்ளே வரலன்னா 150 தொகுதிக்கு மேலே 3வது போய் டெபாசிட் போயிருமோங்கிற அச்சத்தில் தான் அந்த 18 + 8 26, நம்ம வெறும் 20 தான், நமக்கு அணி அமையாது, முபாரக்கு தவிர யாரும் வரமாட்டாங்கங்கிற அடிப்படையில் தான் பாஜகவுக்குள்ளே வந்தாருங்கிறதும் மறுக்க முடியாத உண்மை. அதற்கு எங்களை போன்ற மோடி லாயலிஸ்டுகளோட நாலேஜ் ஒர்க்கும் அண்ணாமலையோட அரசியல் ஆற்றலும் திறமையும் அண்ணாமலை 18 விழுக்காட நிரூபித்து அதுக்கு ஒரு ஹீரோவாக இருந்ததும் ஒரு முக்கிய காரணம். ஓகே சார், பல்வேறு விஷயங்கள் குறித்து விரிவாக பேசுனீங்க. ரொம்ப நன்றி. நன்றி கார்த்திக்.